Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநரை விஜய் மீண்டும் சந்தித்துள்ள நிலையில் தாவேகா எம்எல்ஏக்கள் வருகை புரிந்துள்ளனர். வெற்றி பெற்ற தாவேகா எம்எல்ஏக்கள் தலைமை அலுவலகமான பனையூருக்கு வர கட்சி தலைமை உத்தரவிட்டது. இந்நிலையில் பனையூருக்கு படையெடுத்து வருகின்றனர் தாவேகா எம்எல்ஏக்கள். தாவேகா சார்பில் வெற்றி பெற்றவர்களுடன் கட்சித் தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆலோசனை நடத்த உள்ளனர். ஆளுநர் சந்திப்பிற்கு பின் விஜய் பனையூர் அலுவலகத்திற்கு வரவுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் உள்ளார். சந்தோஷ், இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 108 சட்டமன்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றனர். குறிப்பாக அந்த 107 நபர்களையும் இன்று பனையூர் அலுவலகத்திற்கு வர சொல்லி காலையிலேயே அக்கட்சியினுடைய தலைமை உத்தரவு என்பதும் போடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையகமான பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றனர். நேற்றைய தினமே ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரப்பட்ட நிலையில் அதற்கான பதில் கடிதம் கிடைக்காததால் இன்று மீண்டும் அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் நேரடியாக ஆளுநரை தற்போது சந்தித்து வருகிறார். இந்த நிலையில்தான் தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் என்பதும் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. ஆளுநருடைய சந்திப்புக்கு பிறகாக மீண்டும் விஜய் பனையூர் அலுவலகத்திற்கு வர இருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நேற்றைய தினத்திலிருந்தே சட்டமன்ற உறுப்பினர்கள் பனையூர் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் பதவியேற்பு பிரமாணம் எப்போ என்ற கேள்வி என்பதனை தொடர்ச்சியாக கட்சியிடம் வலியுறுத்தப்பட்ட நிலையில் அவர்களிடமும் ஆலோசனை நடத்த வேண்டும் என்று கட்சி தலைமை முடிவெடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் இன்று சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று இருக்கிறது. குறிப்பாக வருகை தந்த வண்ணம் சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ச்சியாக இருந்து வருகின்றனர். இதற்கு முன்பாகவே அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் அதே போல முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோரும் தாவேகா தலைமை அலுவலகமான பனையூருக்கு வருகை தந்திருக்கின்றனர். அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. தாவேகா 108 தொகுதிகளை வென்று தேர்தலினுடைய முடிவுக்கு பிறகாகவே வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கும் செல்ல வேண்டாம், பதவி பிரமாணத்திற்கு பிறகாக பதவியேற்பு விழாவிற்கு பிறகாக அவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லலாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பதும் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியிலும் அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய வீடுகள் இருந்தால் தங்கிக் கொள்ளலாம் என்ற அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருந்தது. சென்னையில் இருக்கக்கூடிய அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தமிழக வெற்றி கழகம் இந்த முன்னெடுப்புகளை எடுத்திருக்கின்றனர். ஆளுநர் பதில் கடிதம் ஏன் கொடுக்கவில்லை என்ற விளக்கம் என்பதையும் தொடர்ச்சியாக அவர்கள் வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் அதனை தெளிவுபடுத்தக்கூடிய வகையிலும் அக்கட்சியினுடைய தலைவர் தற்போது இவர்களை சந்தித்து நேரடியாக பேச இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தான் தற்போது ஆளுநரை சந்தித்த பிறகாக விஜய் நேரடியாக கட்சியினுடைய தலைமையகமான பனையூருக்கு நேரடியாக வந்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து பேச இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினமே அந்த பதவியேற்பு விழாவிற்கு தேவையான பணிகளை தொடங்க இருப்பதாகவும் தொடங்கியிருந்த நிலையில் அதனை ஆளுநருடைய அந்த அழைப்பு விடுக்காத காரணத்தினால் பணிகள் முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இதனால் இந்த ஆளுநர் சந்திப்புக்கு பிறகாக அவர் நேரடியாக வந்து முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை என்பதும் நேற்று மாலையே நடைபெற்றிருந்தது. சட்ட வல்லுநர்களுடனும் அதே போல வழக்கறிஞர்கள் மற்றும் பல்வேறு முக்கிய நிர்வாகிகளுடனும் விஜய் ஆலோசனை என்பதையும் நடத்தியிருந்தார். சட்டமன்ற உறுப்பினர்களுடன், அதாவது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர்களுக்கு என்ன மாதிரியான கட்சியினுடைய நிகழ்வுகள் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் விதமாகவும் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது அமையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் தற்போது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பனையூருக்கு வந்த வண்ணம் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி சந்தோஷ். மற்றொரு அண்மை செய்தி. மக்கள் மாளிகையில் இருந்து வந்த அழைப்பின் பேரில் ஆளுநரை சந்தித்தார் தவேகா தலைவர் விஜய்.
மக்கள் மாளிகையில் இருந்து வந்த அழைப்பின் பேரில் ஆளுநரை சந்தித்தார் தவிக தலைவர் விஜய். ஆளுநருடன் தவிக தலைவர் விஜய் சந்திப்பு நடத்தியுள்ளார். மக்கள் மாளிகையில் இருந்து வந்த அழைப்பின் பேரில் ஆளுநரை சந்தித்தார் தவிக தலைவர் விஜய். ஆளுநருடன் தவிக தலைவர் விஜய் சந்திப்பு நடத்தவுள்ளார். மக்கள் மாளிகையில் இருந்து வந்த அழைப்பின் பேரில் ஆளுநரை சந்தித்தார் தவிக தலைவர் விஜய். மக்கள் மாளிகையில் வந்த அழைப்பை ஏற்று அவர் ஆளுநரை சந்தித்தார். ஆளுநர் அழைப்பின் பேரிலேயே விஜய் மக்கள் மாளிகை சென்றுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் மாளிகையில் இருந்து வந்த அழைப்பின் பேரில் ஆளுநரை சந்தித்தார் தவிக தலைவர் விஜய். ஆளுநர் அழைப்பின் பேரிலேயே விஜய் மக்கள் மாளிகை சென்றுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மக்கள் மாளிகையில் இருந்து வந்த அழைப்பின் பேரில் ஆளுநரை சந்தித்தார் தவிக தலைவர் விஜய். இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் உள்ளார். விக்னேஷ், இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். பராசக்தி வணக்கம். தமிழகத்தில் புதியதாக கட்சியை உருவாக்கி நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உயர்ந்திருந்தாலும் கூட தனிப்பெரும்பான்மை இல்லாததால் தமிழக வெற்றி கழகத்திற்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஆளுநர் அர்லேக்கர் அவர்களை மக்கள் மாளிகையில் சந்தித்து பேசிய விஜய் தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையிலும் காங்கிரஸ் தமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த ஆதரவு கடிதத்தின் அடிப்படையிலும் ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார். ஆனால் ஆளுநர் தரப்பிடமிருந்து ஒரு திட்டவட்டமான ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தனிப்பெரும் கட்சி என்றால் 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். அப்படி கூட்டணி கட்சி என்றாலும் கூட 118 பேர் இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க உரிமை கோர முடியும் என்ற ஒரு சட்ட விளக்கத்தை அளித்திருக்கிறார். இந்த நிலையில் இன்றைய தினம் மீண்டும் ஆளுநருடைய அழைப்பின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மக்கள் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இம்முறை விஜயை பொறுத்தவரையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து விதமான தகுதிகளும் இருக்கிறது. தமிழகத்தில் தனித்து போட்டியிட்டு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற செய்திருக்கிறது. எனவே அமைச்சரவைக்கும் பட்டியல் தயாராக இருக்கிறது. அமைச்சரவை பட்டியலோடும் நாம் வந்திருக்கிறோம். எனவே தங்களை ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை வழங்க வேண்டும் எனவும் பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான ஒப்புதலை வழங்க வேண்டும் எனவும் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். ஆனால் ஆளுநர் அழைத்தது என்பது வேறு விஷயத்திற்காக இருக்கிறது. நேற்றைய தினம் சில விளக்கங்களை அளித்திருந்தேன். 118 உறுப்பினர்கள் இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும் என்பதால் அந்த ஆதரவு கடிதம் அளித்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் உட்பட 118 பேர் ஆதரவு தனக்கு இருப்பதை தயார் செய்து விட்டீர்களா என்பதை கேட்பதற்காகவே ஆளுநர் விஜயை அழைத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் தொடர்ந்து இந்த சிக்கல் நிலை என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையில் தொடர்ந்து எதிர்க்கட்சியாகவே செயல்படும் என திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். 6 மாத காலத்திற்கு எந்த விதமான இடையூறையும் செய்யப்போவதில்லை. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அதனுடைய ஆட்சி நிர்வாகத்தை கவனிப்போம் எனவும் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். மறுபுறம் அதிமுக சார்பில் அதிமுக எந்த காலத்திற்கும் எந்த சூழலிலும் தவேகாவிற்கு ஆதரவை அளிக்காது என கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான KP முனுசாமி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி நேற்றைய தினம் நேரடியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகத்திற்கு சென்று 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருப்பன அந்த கடிதத்தை வழங்கி இருக்கிறது. திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி காங்கிரஸ் கட்சி தவேகாவை ஆதரித்திருக்கக்கூடிய சூழலில் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய மற்ற கட்சிகளான கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தவேகாவை ஆதரிக்கக்கூடும் என்ற ஒரு நிலைதான் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தற்போது வரை அவர்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவிக்காத நிலையில் இருக்கிறார்கள். தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதில் விஜய் 2 இடங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருப்பதால் அதில் ஒன்றை மைனஸ் செய்தாகி வந்திருக்கிறது. 107 பேர் மட்டுமே தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவை சேர்த்து 112 பேர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய 6 பேரினுடைய பட்டியலை வழங்கினால் மட்டுமே இந்த பதவியேற்பு விழாவுக்கு ஒப்புதல் தர முடியும், பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும் என்பதில் தமிழக ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் அவர்கள் உறுதியாக இருக்கிறார். அந்த நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்காகவும் தமிழக வெற்றி கழகம் இந்த 118 பேர் ஆதரவு கடிதத்தையும் ஆதரவு திரட்டுவதற்கான என்ன மாதிரியான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆளுநருடைய விதிகளுக்கு உட்பட்டு அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநருக்கான அதிகாரங்கள், அவர்களுக்கான உரிமைகளை எடுத்து விலக்கி விஜய்க்கு தெரிவித்துக் கொண்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பராசக்தி.